ஹாய், வெல்கம் டு திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோபோட் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ரோபோட் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னா நம்மளோட நம்மளோட வெப்சைட்டை இந்த கூகுள் ரோபோட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது அதுக்கு எதை அலோவ் பண்ணணும், எதை டிஸ்அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் நம்ம கொடுக்குறது தான் ரோபோட் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம கூட பார்த்தோம் போட்டோ டாட் டாட் அவங்க கூட அந்த ரோபோட் டாட் டெக்ஸ்ட் ஃபைலை மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ரோபோட் டெக்ஸ்ட் ஃபைல் கண்டிப்பாக முக்கியம். இன்ஸ்டல் ஃபேக்டரில் கண்டிப்பாக அது முக்கியம். இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் அமேசான் முதற்கொண்டு ரோபோட் டெக்ஸ்ட் ஃபைல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களோட சர்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அந்த நேம் அண்ட் டொமைன் மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, நம்ம இப்படி அடிச்சு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமேசான் ஸ்லாஸ்ட் ரோபோட் டாட் டிஎக்ஸ்டி ஏற்கனவே சர்ச் பண்ணியிருக்கேன்ல, அது கொடுத்தீங்கன்னா இந்த அமேசானோட ரோபோட் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் நீங்கள் சோக ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க எதை அலோவ் பண்ணணும், எதை டிஸ்அலோவ் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அவங்க ஏகப்பட்டது, அப்போ தான் அவங்க ஏகப்பட்ட டூப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கும். நம்ம அமேசானில் போய் செட் பண்ணிடலாம். செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரோபோட் டாட் டெக்ஸ்ட் ஃபைலாம் அவங்க நம்ம அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது அப்படியே நீங்கள் ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் சாட் ஜிபிடி கேட்டால் கூட என்னென்ன பண்ண சொல்லியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு கேள்வி கேட்டால் கூட அது கண்டிப்பாக சொல்லுவோம். அது ரொம்ப டெப்த்தாக போகனால ஓகே வேணால் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க என்னென்ன டிஸ்அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஏகப்பட்ட டிஸ்அலோவ் பண்ணியிருக்காங்க. எதாவது அலோவ் பண்ணணுன்றதை அவங்க ஆர்டராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப டிஸ்அலோவ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டில் சைட் மேப் கொடுத்துருவாங்க. ஏகப்பட்டது அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே தானே? ஸோ எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. இப்போ கூகுளோட யூடியூப் முதற்கொண்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம யூடியூப் டாட் ஸ்லாஷ் ரோபோட் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் நான் கீழே கொடுத்துருக்கேன். இதை கூட நீங்கள் பார்த்தா கூட ரோபோட் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ அவங்களோட ரோபோட் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதாவது அலோவ் பண்ணணும், கமெண்ட், ஃபீடு, வீடியோ, கெட் வீடியோ, டிஸ்அலோவ் எல்லாம் டிஸ்அலோவ் பண்ணியிருக்காங்க. லாகின், ஏஜ் ஏகப்பட்டது அவங்க டிஸ்அலோவ் பண்ணி சைட் மேப் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ரோபோட் டாட் டெக்ஸ்ட் ஃபைல். நம்ம வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு ரோபோட் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அது வந்து இந்த இருக்குது, ரோபோட் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்தாச்சு. இப்போ இந்த சைட் மேப் இருக்குல்ல, இந்த சைட் மேப்பை தாண்டி இந்த ராணிமா ஸ்டோர் டாட் இன் அப்படின்னு இருக்குல்ல, ராணிமா ஸ்டோர் டாட் இன் இது இருக்குல்ல, இந்த ராணிமா ஸ்டோர் டாட் இனை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட டொமைன் நம்ம அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வேலை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதை ரேக்மேக் எஸ்சிஓ அப்படிங்கிற ஒரு பிளகின்ல எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணுறங்கிறத பிளகின்ல நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்கீமா ஃபேக்டர், ரோபோட் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் கண்டிப்பாக முக்கியம். இது யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, யாருமே வச்சுக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம வச்சுருக்கப்ப நம்ம பேஜ் ரொம்ப க்ளீனாக பக்காவாக ஒரு ஐடென்டிஃபிகேஷனோட சைட் மேப்னு சொல்லுவாங்க. அந்த கூகுள் சைட் மேப் இப்படி தான் வச்சு இது இந்த விஷயம் இங்கே இருக்குது, இந்த விஷயம் இங்கே இருக்குன்னு அது திரும்ப இன்னொரு வாட்டி ஸ்க்ரோல் பண்ணுறப்ப அதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ரோபோட்ஸ்க்கு. அவ்வளோதான், நம்ம எப்படி மைண்ட் மேப் பண்ணுறோமோ அது மாதிரி சைட் மேப் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதோட நான் ஒரு டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கீழே கொடுக்குறேன். இதை நீங்கள் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் அந்த HTS கிளாஸ்க்கு பக்கத்தில் இல்லை, அதை ராணிமா ஸ்டோர் டாட் இன் பக்கத்தில் உங்களோட டொமைன் நேம் இங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஓகே. அதை நீங்கள் ரேக்மேக் எஸ்சிஓ பிளகின்ல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும், உங்களோட ரோபோட் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே தானே? நீங்கள் அப்படி எல்லாத்துக்குமே ரோபோட் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுருப்பாங்க. ஓகே தானே? ஸோ தேங்க்யூ, பாய். கலைவத்தில் தலை சிறந்தவன்